வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ராஜேஸ்வரி சொல்லுங்க. சரி, இப்போ கிரைசிஸ் டைம்ல கோல்டோட பிரைஸ் ஏறிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு. ஸோ அத யாராலயுமே வந்து பிரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ கோல்டோட பிரைஸ யார் வந்து ஃபிக்ஸ் பண்றா சார்? நார்மலா இன்வெஸ்டர்ஸ்டால ஏன் பிரெடிக்ட் பண்ண முடியல? ஜெனரலா சந்தை அப்படின்னு இருந்தா அந்த சந்தையில காரணிகள் வெவ்வேறு காரணிகள் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராங் டாலருங்கிறோம், வீக் டாலருங்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏன் இறங்குங்கிறோம், பயம்ங்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குதுங்கிறோம், மக்கள் ரெகுலர் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வாங்குறாங்கிறோம், சில கோல்டு மைனை க்ளோஸ் பண்றாங்கன்னு சொல்றோம், புது கோல்டு மைன் உற்பத்திக்கு வருதுன்னு சொல்றோம். இது மாதிரி ஒரே ஒரு கமோடிட்டி தான் ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கு. இருந்தாலும் அதனுடைய விலையை நிர்ணயிப்பதற்கு இப்பொழுது பல காரணிகள் வந்து விட்டன. சமீபத்துல முக்கிய காரணியா இருந்தது அதனுடைய விலையேற்றத்திற்கு முக்கிய காரணியா இருந்தது மத்திய அரசாங்கங்கள் தங்கத்தை வாங்குவது. இது பல முறை நம்ம ஷோல சொல்லியிருக்கோம். ஸோ இந்தியா உட்பட இந்தியா, சீனா, ரஷ்யா, துருக்கி மற்றும் பல வளைகுடா நாடுகள், பல ஆசிய கண்டத்தை சேர்ந்த நாடுகள், பல பேரும் இது வாங்கினதுனாலதான், பல அரசாங்கங்களும் வாங்கினதுனாலதான் இந்த விலை ஜிவ்வுன்னு ஏறுச்சு. அதுக்கு உண்டான காரணங்கள் தெரியும். ஆரம்பம் ரஷ்யாவுடைய சொத்தை அமெரிக்கா கைப்பற்றினது, அமெரிக்கா கன்ஃபிஸ்கேட் பண்ணது. அதனால மக்கள் இனிமேல் டாலர்ல வச்சிருந்தா ஆபத்து, பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது. ஸோ நம்ம டாலர்ல வச்சுக்க வேண்டாம் ஃபாரின் அசட்ஸை, எல்லா அரசாங்கங்களும். இப்போ இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் $700 பில்லியன் வச்சிருக்க சொல்றோம் டாலர்ஸ்ல, ஃபாரின் ரிசர்வ்ஸ். ஸோ அப்படி $700 பில்லியன் வச்சிருந்தாலும் கூட இந்தியா சமீபத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்க பாண்டுல, ட்ரெஷரி பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை குறைச்சு நிறையவே வித்திருக்காங்க. ஸோ அமெரிக்க அரசாங்கத்தின் மேல இருந்த நம்பிக்கை மக்களுக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிற அரசாங்கங்களுக்கு போய்விட்டது அமெரிக்க அரசாங்கம் மேல இருந்த நம்பிக்கை. அதனால அமெரிக்க டாலர்ல வைக்காம பல அரசாங்கங்கள் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சதுனால அரசாங்கங்கள் வாங்கினா தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2025 மட்டும் ஆவரேஜா பர் மந்த்துக்கு 75 டன் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க எல்லா அரசாங்கங்களும் சேர்ந்து. ஸோ 75 டன் கிட்டத்தட்ட 850-900 டன் பர் இயர். மொத்த உற்பத்தியே ஒரு 3000-3500 டன். அப்படின்னா 1/4, கால் பகுதியை மத்திய அரசாங்கங்கள் மட்டுமே வாங்கி இருக்கின்றன. இவங்க இதற்கு முன்னால பையரா இருந்ததில்லை. ஸோ இப்ப இவங்க மெயின் பையரா மாறவும் அவங்க கிட்டத்தட்ட நிர்ணயிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கோல்டு விலை. இப்ப அதே இது சமீபத்துல ரஷ்யா அரசாங்கம் வித்தது கோல்டு ஒரு 15 டன் 20 டன் வித்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஒரு 15-20 டன் அவங்க வித்தாங்க அப்படின்னா படபடன்னு குறைச்சிச்சு. கோல்டு பீக் பிரைஸ் போனது எது? ஸ்பீக் டுடே பீக் பிரைஸ் $5595 ஒரு அவுன்ஸ், இன்டர்நேஷனல் ரேட்ல சொல்றேன். ஏன்னா ஜென்ரலா இன்டர்நேஷனல் லெவல்ல தான் கோல்டு விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இன்னைக்கு as we speak $4650 பர் அவுன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 17% பீக் இருந்து டவுன் ஆகி இருக்குது. முக்கிய காரணம் என்ன? எகைன் ஒரு அரசாங்கம் வித்தது. ஸோ இன்னைக்கு சாதாரண மக்கள் நீங்க நானும் 1 கிராம் 2 கிராம் 1 பவுன் 2 பவுன் வாங்குறதுனால விலை ஏறுது அப்படிங்கிறத விட அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கங்கள் வாங்க ஆரம்பித்து விட்டன, அல்லது விற்க ஆரம்பித்து விட்டன. அவங்களுக்கு பல தேவைகள் இருக்கும். அவங்க அரசாங்கத்துல கெடுபடி இருந்துச்சு, பட்ஜெட் பற்றாக்குறை இருக்குன்னா தங்கத்தை, ஃபாரின் ரிசர்வ்ஸ் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தங்கத்தை விற்கப்பட ஆரம்பிப்பாங்க. அதே இது அவங்கள்ட்ட பணம் அதிகமா இருக்கு, சர்ப்ளஸ் அதிகமா இருக்குன்னா தங்கத்தை வாங்குவாங்க. ஸோ பல ரீசன்ஸை வச்சு அரசாங்கங்கள் முடிவெடுக்கின்றன. அதனால இன்னைக்கு லெவல்ல தங்கத்தினுடைய நிர்ணயிப்பது, மேஜரா நிர்ணயிப்பது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கங்கள் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். சரி, இன்னொரு டவுட்டும் இருக்கும். யூஎஸ் டாலரும் சரி, யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சரி, அவங்க தான் கோல்டோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார். இல்ல இப்ப என்ன பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு அரை நூற்றாண்டிற்கு மேலாக அமெரிக்க டாலரை தான் நம்ம ரிசர்வ் கரன்சியா எல்லாரும் டிஃபால்ட்டா ஒத்துக்கிட்டோம். பெட்ரோ டாலர்னு கூட சொல்லுவாங்க.
ஸோ உலகம் முழுவதும் வர்த்தகம் நடப்பது, வியாபித்து வர்த்தகம் நடப்பது வந்து டாலர் மூலமா. ஸோ அப்போ வந்து டாலர்ல தான் வந்து கோல்டுடைய பிரைஸ் நிர்ணயமாகுது. அதோ லண்டன் மார்க்கெட் தான் பெருசா இருந்தா கூட இன்டர்நேஷனல் ட்ரேடுன்னு வந்துச்சுன்னா டாலர் தான் ஆயிடுச்சு. ரிசர்வ் கரன்சியாவும் பல நாடுகள் டாலரை தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னு அந்த டாலர்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது. டாலர் பாண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோம். ஸோ டாலர் பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக, அதாவது அமெரிக்க கவர்மெண்ட் பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது. இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4% கொடுத்தாங்க, திடீர்னு 5% கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, மேஜர் கோல்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஐயோ அவங்க வந்து எய்தர் ரிசர்வ்ஸ் வந்து டாலரா வச்சுக்கலாம், இல்லை கோல்டா வச்சுக்கலாம். கோல்டா வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வட்டி எதுவுமே கிடைக்க போவதில்லை. பிளஸ் டாலரா வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வட்டி கிடைக்கும். ஸோ இப்போ டாலருக்கு வந்து டாலர் பாண்டுக்கு, யூஎஸ் கவர்மெண்ட் பாண்டுக்கு வந்து 1/2%, 1/4% வட்டி விகிதம் இருந்துச்சு. 1%, 2% இப்படிலாம் வட்டி விகிதம் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, 1% வாங்கினாலும் ஒண்ணுதான், வாங்காட்டியும் ஒண்ணுதான், இந்த 1% கேந்திர போய் வச்சிருப்பானு அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட வாங்க ஆரம்பிச்சான். இப்ப கோல்டுனுடைய விலை வந்து எப்ப இறக்கம் அடையுது, டாலர் பாண்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது. ஸோ அந்த அமெரிக்க பாண்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது அப்படின்னா, இது நான் ரொம்ப நாளா கோல்ட வச்சிருந்துட்டேன், பெரிய வருமானம் இல்லை, இனி பெருசா ஏறாத போல தோணுது, அதுக்கு வேணா இதை வித்துட்டு டாலர் பாண்டு வாங்கிக்கணும்னா, கவர்மெண்ட் பாண்டு, யூஎஸ் கவர்மெண்ட் பாண்டு வாங்கினா அதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா தர்றாங்க, 5% தர்றாங்க அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ எப்போவெல்லாம் அமெரிக்க டாலர் பாண்டுகளின், அமெரிக்க அரசாங்க பாண்டுகளின் இன்ட்ரெஸ்ட் ஏறுதோ அப்போல்லாம் கோல்டு குறையும். அதே மாதிரி இருக்கா, எப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுதோ, அமெரிக்க பாண்டுகளின் இன்ட்ரெஸ்ட் ரேட், கவர்மெண்ட் பாண்டுகளின் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுதோ அப்போ கோல்டுடைய பிரைஸ் அப்பா. சார் அதே மாதிரி இந்த வாரா இருக்கட்டும், ஜியோ பொலிட்டிக்கலா இருக்கட்டும், ஸோ இதனால கோல்ட்ல பெரிய இம்பாக்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை வந்து அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லையோ அப்படின்றது தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சொல்லலாம், வார் வரவும் எல்லாம் விழுக ஆரம்பிச்சிச்சு, தங்கத்தினுடைய விலை விழுக ஆரம்பித்தது. ஸோ நான் ஆயிரக்கணக்கான வருஷமா நான் யோசிச்சு வச்சிருக்கேன், வார் வந்துச்சுன்னா கோல்டு விலை ஏறும்னு. ஆனா இப்ப பார்த்தா கோல்டு விலை இறக்குது. இது என்ன புரியாத குதிரா இருக்கு அப்படின்னு பல பேர் யோசிப்பாங்க. ஸோ மெயின் ரீசன் வந்து வார் வரையில, இந்த போர் நடக்கையில டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அதே மாதிரி நீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்டீங்களோ அதே மாதிரி டாலர் ஸ்ட்ரென்த் ஆகையில நம்மளுடைய கரன்சிலாம் வீக் ஆச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க, 88 ரூபா, 90 ரூபாயிலிருந்து 93, 94 ரூபா, 95 ரூபாய்க்குலாம் போச்சு. ஸோ அப்படின்னா நம்ம கரன்சி வீக் ஆகுதுன்னு அர்த்தம், அமெரிக்க டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எப்போனா இப்போ என்ன போர் பயம் வரையில மக்கள் என்ன பண்றாங்க, எனக்கு அமெரிக்கா தானே அடிக்கிறாங்க, அமெரிக்கா தான் உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான பொருளாதாரம், நான் இப்போ அமெரிக்க டாலரா நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, அல்லது அமெரிக்க முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளில் செய்திருந்த முதலீட்டை எடுத்துக்கொண்டு அவங்க உள்நாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ டாலர் இன்ஃப்ளோ அந்த உள்நாட்டுக்குள்ள அதிகமா வருது, அதாவது அமெரிக்காவுக்குள்ள. அப்படின்னா டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுது. இவங்க எந்த நாட்டுல எடுத்துட்டு போறாங்களோ அந்த நாட்டுடைய கரன்சி வீக் ஆகுது, தொய்வடையுது. ஸோ இப்ப இது மாதிரி எப்போலாம் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுதோ ஜென்ரலா அந்த டயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து குறையும், விலை குறையும். ஏன்னா காரணம் என்னன்னு நீங்க கேட்கலாம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு வந்து நான் 90 ரூபா டாலர் இருக்கையில, ஒரு டாலருக்கு 90 ரூபா இந்திய நாணயம் இருக்கு, இந்திய நாணயத்தின் மதிப்பு இருக்க, நான் வந்து கொண்டு போய் ஒரு 100 கிராம் வாங்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் எக்ஸ் அமௌண்ட் கொடுப்பேன். 90 ரூபா ரேட்ல டாலரை மாத்தி நான் வாங்கணும். இன்டைரக்டா அதான் நடக்குது. இப்போ வந்து 95 ரூபாய், 95 ரூபாய்க்கு அதிக இந்திய ரூபாயை கொடுக்க வேண்டும், அதே தக்கத்தை வாங்குவது. ஸோ அப்படிங்கிறீங்கள என்ன அது, என்னுடைய டிமாண்ட் குறையுது, நான் ஏன் இவ்வளவு மனம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ இது மாதிரி உலக நாடுகள் அனைத்தும் யோசிப்பாங்க. ஸோ அதனால டாலர் எப்போ ஸ்ட்ரென்த் ஆகுதோ
அப்போ வந்து கோல்டுனுடைய டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறையில ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் குறையும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நியூஸ் வர்றது வந்து ரஷ்ய அரசாங்கம் தங்கத்தையும் அந்த நேரத்துல வித்தது. ஸோ அது இந்த 2 காரணமும் சேரவும் தான் நீங்க ஒரு 15, 20% ஏன்னா சம் பாயிண்ட் ஆஃப் டயத்துலலாம் மிட் மார்ச்லாம் 20, 25% டவுன் ஆச்சு கோல்டு. டாலர் டேர்ம்ஸ்லயே சொல்றேன். ஸோ 2 காரணங்கள்னால தான் வந்து கோல்டு வந்து வீழ்ச்சி அடைந்தது. சார் அதே மாதிரி கோல்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டு எந்த மாதிரி இம்பாக்ட் ஆகும் சார்? இன்சூரன்ஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த மாதிரி இம்பாக்ட் ஆகும்? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, அது எந்த மாதிரி இம்பாக்ட் ஆகும் சார்? இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம பார்க்கையில வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு போய் முதலீடு செய்றோம். இந்த சொத்தை வாங்கணும்னா அது ஷேரா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த சொத்தை வாங்கணும்னா எனக்கு வந்து லாபம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து இன்சூரன்ஸா வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க ஒரு எக்ஸாம்பிள், அல்லது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறோம். ஸோ அதனால நமக்கு லாபம் தரணும்னு சொல்லி நம்ம அந்த இன்சூரன்ஸ் போடல. எனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால், என்னுடைய உடல் நலத்திற்கு குறைவு ஏற்பட்டால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ் ஆகட்டும். இல்ல நான் எனக்கு இதே இல்லாமல் நான் இறந்து விட்டேன் என்றால் இந்த பணம் வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஒஸ்ட் கேஸ் சினரியோவுக்கு தான் இன்சூரன்ஸை பிளான் பண்றோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட் கேஸ் சினரியோவுக்கு பிளான் பண்றோம். ஸோ இப்போ நம்ம கோல்டை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைக்காம சில பேர் இன்சூரன்ஸா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுறாங்க. ஸோ இதுதான் இந்த 2 தரப்பினருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னா ஓகே, என்னுடைய நாட்டிலேயே போர் நடந்துருச்சு, போர் நடக்குது, நான் அகதியாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் அப்ப என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டு போக முடியாது, டெபாசிட் எடுத்துட்டு போக முடியாது, கவர்மெண்ட் பாண்ட் எடுத்துட்டு போக முடியாது, நிலத்தை எடுத்துட்டு போக முடியாது, வீடு எடுத்துட்டு போக முடியாது, எதையும் எடுத்துட்டு போக முடியாது. தங்க கட்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நான் அகதியாரே இன்னொரு நாட்டுக்கு செல்லலாம், வாங்கி நான் பிழைச்சிக்கலாம். ஸோ அதுதான் இன்சூரன்ஸ். தங்கத்தை வந்து நான் இன்சூரன்ஸா ட்ரீட் பண்ணுறது. எனக்கு ஒஸ்ட் கேஸ் நடக்கையில எனக்கு அது கை கொடுக்கும் அப்படிங்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐயோ நான் தங்கம் ஏறிட்டே இருக்கு, நான் இன்னைக்கு என்ன வாங்கினா இன்னொரு 20% ஏறும், 30% ஏறும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை, எனக்கு என்ன லாபம் வச்சா நான் கொஞ்சம் சந்தோஷமா வாழலாம்ல அப்படின்னு நினைக்கிற மனநிலை தான் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்டா நினைக்கிறது. சார் அதே மாதிரி கோல்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னாலே அஃப்கோர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பேனிக் ஆவாங்க. ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஸ்மால் அலோகேஷன் வச்சுட்டாங்க அப்படின்னா, அதை எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க சார்? எப்படி பேலன்ஸ் ஆகும்? நிறைய பேர் வந்து கோல்டு மட்டும்தான் சொத்து அப்படின்னு ஒரு சில குரூப் நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து கோல்ட்ல தான் திருப்பி போய் முதலீடு பண்றாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கையில நாளைக்கு அந்த விலையில வீழ்ச்சி வரையில அவங்க பேனிக் ஆகுறாங்க, பதட்டம் அடைகிறாங்க. அப்படி அல்லாமல் எனக்கு என்ன தேவை என்று சொத்துக்கள் தேவை, எதுக்கு தேவை என்ற எதிர்காலத்துல என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு நான் சம்பாதிக்க முடியாம இருக்கிற பொழுது எனக்கு தேவைப்படக்கூடிய பணத்துக்கு வந்து சொத்துக்கள் தேவை. அந்த சொத்து வந்து இன்னும் ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், லேண்டா இருக்கலாம், அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டா இருக்கலாம், ஸ்டாக்ஸா இருக்கலாம், பிஎம்எஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த சொத்துக்கள்ல வந்து நான் ஏதாவது ஒண்ணுல மட்டும் ஃபோக்கஸ்டா போய் முதலீடு செய்யலாம். அது வந்து ஸ்பெகுலேஷன் மாதிரி ஆயிடும். வேற பல சொத்துக்கள்ல நான் பிரிச்சு முதலீடு செஞ்சேன்னா ஒரு சொத்து ஏறினாலும் ஒரு சொத்து இறங்கினாலும் இன்னொரு சொத்து ஏறும். ஸோ எனக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு கை நிறுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா சொத்துமே ஒரே சமயத்துல ஏறாது, ஒரே சமயத்துல இறக்காது. ஒவ்வொரு சொத்துக்கும் குணாதிசயம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதனால எல்லா சொத்துக்கள்லையும் நான் கொஞ்சம் பரவலா முதலீடு பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அப்படி முதலீடு பண்ணேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு கோல்டுலையும் முதலீடு பண்ணுங்க, கோல்டு வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அந்த கோல்டுல வந்து ஒரு 5%, 10%, இல்ல ரொம்ப ரொம்ப நீங்க கோல்டு மேல பாசிட்டிவா இருந்தீங்கன்னா ஒரு 15-20%. அதற்கு மேல் தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். சார் ஃபியூச்சரில் கோல்டு ஒரு பாலிசி ட்ரைவனாக தான் இருக்கும் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து பேனிக் செல்லிங், அதே மாதிரி ஓவர் பையிங் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ரெடி ஆகணும் சார்?
சரி, நீங்க பாலிசி ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றது வந்து பாலிசிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்னுடைய பாலிசி. ஸோ இப்போ அவங்க நான் கோல்டு அதிகமா வாங்குறேன், அதை குறைக்கிறேன், அதை கண்டினியூஸா பை பண்றேன் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால வந்து இன்றைய சூழ்நிலையில தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிப்பதில் தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிப்பதில் மிக அதிகமாக பங்கு வகிப்பது வந்து மத்திய அரசாங்கங்கள். அது உண்மை. ஸோ இப்போ அவங்க முடிவு பண்றாங்க அப்படின்னா நம்ம அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணையா வந்து அவங்க வேணும்னா சடனா வாங்குவாங்க, வேண்டாட்டி சடனா நிப்பாட்டுவாங்க. ஏன்னா கவர்மெண்டோடைய ப்ரையாரிட்டிஸ் வேற. ஸோ அந்த 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 பாலிசி ட்ரைவன் அப்ரோச்னு நீங்க அதைத்தான் சொல்றீங்க. ஸோ இப்போ அதனால நான் பாதிக்கப்படாம இருக்கணும், நான் பேனிக் பையிங் பண்ணக்கூடாது, பேனிக் செட்டிங் செய்யக்கூடாது அப்படின்னா என்னுடைய நான் சம்பாதிக்கும் காலத்தில் கிராஜுவலா கோல்டுல கிராஜுவலா பை பண்ணிக்கிட்டே எஸ்ஐபின்னு சொல்றேன் இல்லையா? ஸோ அந்த எஸ்ஐபி முறையில வந்து ரெகுலரா பை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி எனக்கு இது தேவைப்படுற காலத்துல, அதாவது இந்த ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல வந்து நான் கிராஜுவலா அதை வித்துக்கிட்டே இருக்கலாம். எல்லா சொத்தையும் விற்பேன், எல்லா சொத்துல இருந்து ஒரு லாபத்தை எடுப்பேன். அதே மாதிரி கோல்டுலயும் ஒரு பெர்சன்டேஜ் லாபத்தை எடுத்து நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க கிராஜுவல் பையிங், கிராஜுவல் செல்லிங் அப்படி பண்ணீங்க என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனிக் பையிங், பேனிக் செல்லிங் இருக்காது. அதிகமான நஷ்டமும் இருக்காது, அதிகமான லாபமும் இருக்காது. அதே சமயத்துல அந்த சொத்தில் அதாவது தங்கத்தினுடைய அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் ரெண்டுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் அப்ரோச்சா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.